மனிதன் எவற்றில் தொலைந்து போயிருக்கிறான்? கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரவையோடு இணைந்து பொது காலத்தின் 31ஆம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் எவற்றிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பிலிருந்தும் உறவிலிருந்தும் தொலைந்து போயிருக்கிறோம் என்பதை இந்த இறை வார்த்தை வழிபாடானது நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தையிலே 100 ஆடுகளில் காணாமல் போன ஒரு ஆடை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த ஆயர் தன்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதே போலவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பிலிருந்து விலகி சென்றிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையான மகிழ்ச்சி என்பது நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அவரிடமிருந்து நாம் தொலைந்து போயிருக்கிற பொழுது உண்மையான வாழ்வினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு நாம் எந்தெந்த செயல்பாடுகளில் எல்லாம் இறைவனிடமிருந்து தொலைந்து போயிருக்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் அன்பின் செயல்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 39 இறை வார்த்தையிலே உன் அயலானை உன்னை போல அன்பு செய் என்று சொன்ன அந்த அன்பு இன்றைக்கு நம்மிடையே பிரிவு, வெறுப்பு, இன மத வேறுபாடு, பொறாமை நிறைந்திருக்கிறது. உண்மையான கிறிஸ்தவ அன்பு பல இடங்களில் மறைந்து போய் உள்ளது. எனவே நாம் நம்மால் நம்முடைய சகோதர சகோதரிகளை முழுமையாக அன்பு செய்யாமல் இருக்கிற பொழுது நாம் கடவுளுடைய அன்பிலிருந்து தொலைந்து போயிருக்கிறோம். இரண்டாவதாக மன்னிப்பின் செயல்பாட்டில் இயேசு சிலுவையில் கூட சொன்னார், ஆண்டவரே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு மன்னிக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் இன்று நாம் சிறு குற்றத்திற்காக கூட மன்னிக்காமல் பழி தீர்க்க முயல்கிறோம். மன்னிப்பு இயேசுவின் இதயத்தில் இருந்தது, ஆனால் இன்று அது நம் இதயத்தில் தொலைந்து விட்டது. எனவே மன்னிக்காமல் இருக்கிற பொழுதும் நாம் கடவுளுடைய உறவிலிருந்து தொலைந்து போயிருக்கிறோம். மூன்றாவதாக தாழ்ச்சியின் செயல்பாட்டில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக இருந்து அவர் வரவில்லை. மாறாக தன்னுடைய சீடனுடைய பாதங்களை கழுவி உண்மையான தலைவன் என்பவர் பணிவிடை செய்வதற்கு என்பதை வாழ்ந்து காட்டினார். இன்று நாம் பெருமை, பதவி, பட்டம், புகழ், செல்வம், செல்வாக்கு, இந்த உலகம் தரும் இன்பங்கள் இவற்றிலே மூழ்கி உண்மையான தாழ்ச்சியை நாம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு தாழ்ச்சி இல்லாமல் இருக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய உறவிலிருந்து தொலைந்து போனவர்களாக இருக்கிறோம். நான்காவதாக உண்மை மற்றும் நேர்மையின் காரியத்தில் யோவான் நற்செய்தி 14:6 இறை வார்த்தை சொல்கிறது, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறேன் என்று. ஆனால் இன்று பொய்யும் வஞ்சனையும் சமூகத்தில் சாதாரணமாகி அதிகமாகிவிட்டது. உண்மைக்காக துன்பப்பட தயாராக இருக்கிறோமா என்று பார்க்கின்ற பொழுது அது மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறது. எனவே உண்மைக்காக, நீதிக்காக நாம் செயல்படாமல் இருக்கிற பொழுது கடவுளுடைய அன்பிலிருந்து தொலைந்து போய் இருக்கிறோம். ஐந்தாவதாக இரக்கம் மற்றும் உதவியின் காரியத்தில் இயேசு எப்போதும் நோயாளி, ஏழைகள், பாவிகள், தனிமையில் இருப்பவர்களிடம் அவர்களை நாடி சென்று அவர்களுக்கு உதவி செய்தார். நாம் இன்றோ நம்முடைய சுகத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகிறோம். இரக்கம் குறைந்து போய் உள்ளது. எனவே நாம் பிறர் மீது இரக்கம் காட்டாமல் ஏழை எளிய மக்கள், சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், தேவையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் உதவாமல் இருக்கின்ற பொழுதும் நாம் என்ன செய்கின்றோம்? இறைவனுடைய அன்பிலிருந்து தொலைந்து போய் இருக்கிறோம். இறுதியாக கடவுளுடைய உறவின் செயல்பாட்டில் முன்பு மக்கள் அதிகமாக ஜெபத்திலும் இறைவார்த்தை வாசிப்பிலும் நேரம் செலவழித்தனர். இன்று தொழில், சமூக வலைத்தளம், உலக ஆசைகள் இவையால் ஆவிக்குரிய உறவு தளர்ந்து விட்டது. எனவே அவர்கள்
கோவிலுக்கும் செல்வதில்லை, தன்னுடைய குழந்தைகளையும் ஆலயத்திற்கு அனுப்பி வைப்பதில்லை. அது மட்டும் இல்லாமல் அதன் காரணமாக பிள்ளைகள் அலைபேசியிலே தங்களுடைய வாழ்வை இழக்கக்கூடியவர்களாக, இறைவனுடைய உண்மையான உறவை புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இவ்வாறு இறைவனுடைய உறவிலும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்கள் கடவுளுடைய அன்பிலிருந்து தொலைந்து போனவர்களாக இருக்கிறார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை வழிபாடு முழுவதுமே காணாமல் போன அந்த 99 ஆடுகளிலே ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கிறது. அதே போலவே காணாமல் போன அந்த ஒரு நாணயத்தையும் கண்டுபிடிக்கின்ற பொழுது அங்கே அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கிறது. இதே போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அன்பிலிருந்து, உறவிலிருந்து, இன்னும் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பின் செயல்பாட்டிலிருந்து, இரக்கம் கொள்வதிலிருந்தெல்லாம் நாம் தொலைந்து போயிருக்கிறோம். அவற்றிலிருந்து நாம் விடுதலை காண்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம்? முழுமையான மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருப்போம். விண்ணகத்திலும் நாம் இந்த செயல்பாட்டில் எல்லாம் சரியாக இருக்கின்ற பொழுது மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, குடும்ப உறவிலே, கணவன் மனைவிக்கு இடையே பிறரை மன்னிப்பதிலே, பிறரை அன்பு செய்வதிலே, உறவிலே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கிறதா? மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறதா? அதே போலவே பணி செய்யக்கூடிய இடங்களிலும், நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலும், இன்னும் நம்முடைய சமுதாயத்திலும், நம்முடைய அண்டை வீட்டாரிலும், இன்னும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், எல்லாரிடத்திலும், நம்முடைய இந்திய நாட்டிலும் உண்மையிலேயே நாம் இந்த செயல்பாட்டில் எல்லாம் மன்னித்து, பிறரை அன்பு செய்து, ஏற்றுக்கொண்டு உண்மையான ஒரு வாழ்வை வாழ்கின்ற பொழுது அந்த உறவின் வழியாக விண்ணகமும் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது, மண்ணகமும் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் இந்த சொல்லப்பட்ட உறவிலே எந்த உறவிலே நாம் தொலைந்து போயிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு தொலைந்து போயிருந்தால் அதை சரி செய்ய நாம் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்து நம்மை ஆண்டவர் விரும்பக்கூடிய உண்மையான வாழ்வாக மாற்றுவோம். அவ்வாறு மாறுகின்ற பொழுது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், விண்ணகமும் மகிழ்ச்சியாக இருக்கும், மண்ணகமும் மகிழ்ச்சியாக இருக்கும். இதற்கு தேவையான அருள் வேண்டிய இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.